தொடர்ந்தபடியாக உணவு உண்டதில்லை என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியாக சொல்லுவார்கள். தொடர்ந்து 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே தொடர்படியாக அடுப்பெரிந்து உணவு உண்டு வாழ்நாள் கிடையாது என்கிற வரலாறுக்கு சொந்தக்காரர்களான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துல ஜகாத்தை கொடுத்த வரலாறு சொல்றாங்க. யோசிக்கணும், ஜகாத்துக்கு வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு? இல்லை இல்லை, அல்லாஹ் சொன்னான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா முஹம்மது ஸல்லல்லாஹு நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் என்று வார்த்தை சொல்லுங்கள், இந்த உஹது முழுவதும் தங்கமாக்கி உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லாஹு அக்பர். பெருமானாருக்கு தெரியாதா அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆசைப்பட்டார்களா? இல்லை இல்லை. ஆனாலும் ஜகாத் கொடுக்கிறார்கள். காரணம், இந்த உலகத்திலே ஜகாத்துடைய ருசியை ருசித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு ஒரு வருஷம் நம்மள்ட்ட கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இந்த வருஷம் தர வேண்டாமா யோசிக்கிற அளவுக்கு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா இந்த உம்மத்துல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து காட்டினார்கள். நாம யோசிக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலே ஜகாத்தை கொடுத்திருக்காங்கன்னா நம்ம கொடுக்காம இருக்கலாமா? நான் திரும்பி திரும்பி சொல்றது என்னன்னா, ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜகாத்துடைய அளவு ரொம்ப ஆக குறைவு. அந்த அளவு இருந்தாலே எல்லாருக்கும் ஜகாத் கடமை ஆகும். நம்ம குறைஞ்ச அளவு சொல்லட்டுங்களா? இன்னைக்கு கணக்குப்படி ஒரு 6800 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதி உடையவராக மாறி போகிறார். 2 விஷயம் கவனிக்கணும். தகுதி உடையவராக மாறுவது ஒன்று, தகுதி உடையவர் கொடுப்பது ஒரு காலம். தகுதி உடையவராக மாறுவது என்பது ஒரு காலம், அதை கொடுப்பது என்பது இன்னொரு காலம். அப்ப தகுதி உடையவராக மாறுவது என்பது ஒருத்தர் எப்ப தன் தேவையெல்லாம் போக கடன் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு அல்லது கடன் கழிக்கப்பட்டு 60,800 ரூபாய் இன்றைய கணக்குப்படி ஒரு ஆண்டு தொகை இருக்குதுன்னு சொன்னா அவர் சாஹிப் நிசாப். சாஹிப் நிசாப்னா ஜகாத்துடைய பொருளை என்னது அடைந்து விட்டார், அவர் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர். சரி, இப்ப இவர் எப்ப கொடுக்கணும்? இப்ப கொடுக்க தேவையில்லை. எப்ப கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பொருள் அவருக்கு என்னைக்கு கிடைக்குதோ, உதாரணத்திற்கு எல்லாரும் சொல்லுவோம், நம்மளை கேட்டா டேட் ஆஃப் பர்த் சொல்லுவோம். யாராவது டேட் ஆஃப் ஜகாத் சொல்லுவோம்னா இனிமே இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் நம்ம எழுதி வச்சுக்கணும், எனக்கு எப்ப ஜகாத் கடமையாச்சு எழுதி வச்சுக்கணும். ஒருத்தருக்கு பிறை, ஷாபான், ஷவ்வால் இது மாதிரி ஏதாவது ஒரு மாசத்துல சந்திர கணக்குப்படி ஒரு ஆளுக்கு பிறை 20, 28, ஷாபான்ல 28, 29, இன்னைக்கு பிற 29 கடமையா இருக்குன்னா அடுத்த வருடம் ஷாபானுடைய மாசம் பிற 28 அன்னைக்கு அவர் கணக்கு பார்க்கணும். ரொம்ப முக்கியம், கணக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிதான் கணக்கு போட்டு கொடுத்தாங்க, அப்படிதான் வாங்கவும் செஞ்சாங்க. ஒருத்தட்ட இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அடுத்த ஆண்டு அவர் என்ன செய்யணும்? இன்னைக்கு 60,800 ரூபாய் இருந்துச்சு, அதே மாதிரி அடுத்த ஷாபான்ல பிற 29ல 60,800 இருக்குதா, எல்லா தேவையும் போக அந்த காசாக அல்லது இந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவரு ஜகாத் கொடுக்கணும். 6,800 அல்ல, அவருக்கு அதை விட கம்மியாயிடுச்சு, 50,000 தான் இருக்குன்னா இவர் ஜகாத் கொடுக்க தகுதியற்றவர். அப்ப இஸ்லாம் எவ்வளவு தெளிவா சொல்லுது. அதே பொருளாதாரம் கூடி இருக்குது. எப்ப 60,800 தாண்டி இருக்குது, ஒரு ஆள்கிட்ட 70,000 இருக்கு, 1 லட்சம் இருக்கு, 2 லட்சம் இருக்கு, அன்னைக்கு டேட்ல அவர் என்ன செய்யணும்? அதுக்கு ஜகாத் கொடுத்தாகணும். சரி, இப்ப இந்த 60,800 என்பது இன்னைக்கு நிலவரத்துல கால்குலேஷன். அப்ப அன்னைக்கு டேட்ல விலை மாறி இருக்கு. இப்ப வெள்ளியோட விலை ஏறிட்டு இறங்கிட்டு தானே இருக்கு, வித்தியாசப்படுது இல்ல. ஒருவேளை அன்னைக்கு 200 ரூபாய் விற்குது அப்படின்னா அன்னைக்கு கால்குலேட் பண்ணி இப்ப இருந்த அன்னைக்கு டேட்ல என்ன வருதுன்னு பார்க்கணும். அன்னைக்கு உதாரணத்துக்கு 200 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா 1,20,000 ரூபாய் தான் ஜகாத் கடமையாகும். இப்ப இவர்கிட்ட 60,800 ரூபாய்க்கு ஜகாத் கடமையாச்சா இல்ல? ஆனா அந்த கடைசியில பார்க்கும்போது 1,20,000 ரூபாய் இருந்தாலும் ஜகாத் கடமையாகிற மாதிரி இருக்குது. அவர்கிட்ட 60,000 தான் இருந்துச்சு, ஜகாத் கொடுக்க தேவையில்லை. இஸ்லாம் ரொம்ப இலகுவாக தெளிவா சொல்லி தருது. ஆனால் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்பதை ஷரியத் நமக்கு தெளிவா சொல்லி காட்டுது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க?
எல்லா சஹாபாக்களும் ஜகாத் கொடுக்கிற நிலைகள் வாழ்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லுகிறார்கள், அவங்களுடைய சரக்கு பொருள் யமன்ல இருந்து மதீனா வரைக்கும் நிக்குமா. இது மாதிரியான செல்வந்தர்களா வாழ்ந்திருக்காங்க. அவங்க கொடுக்கல அர்த்தமா? அவங்கள மாதிரி கொடுத்தவங்க யாரும் இல்லைங்க. அவங்கள மாதிரி கொடுத்தவங்க யாரும் இல்லை. கொடுக்க கொடுக்க அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். ஜகாத்தின் மீது ஒரு ஆசையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எப்ப இந்த ஜகாத்தும் நமக்கு ஆசை வந்துருச்சோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையிலேயே அதன் மீது நமக்கு எப்பொழுதும் வெறுப்பே வராது. மனசுகிட்ட காசு குறைஞ்சிட்டா கொஞ்சம் கவலை வரும். என்னடா போயிடுச்சு, சரி என்ன அப்படி ஆயிடுச்சு, 1 லட்ச ரூபா போச்சு என்று மனிதனுக்கு கவலை ஏற்படும். ஆனால் உண்மையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்த பொழுது அது குறைந்தாலும் என் உள்ளத்தில் கவலை வராது, மாறாக மகிழ்ச்சி ஏற்படும். இந்த மகிழ்ச்சி எதனால் வந்தது என்று சொன்னால் என் ரப்பால் எனக்கு கிடைத்தது, என் அல்லாஹ்வால் எனக்கு கிடைத்தது. அவனுக்காக வேண்டி கொடுத்த பொழுது அவன் எனக்கு சந்தோஷத்தையே தந்தான், மாறாக கவலையை தரவில்லை. அப்படி கவலை வந்துருச்சுன்னு சொன்னா ஜகாத்து கொடுத்து அப்ப அவருடைய எண்ணம் சரியில்லை என்பதுதான் குற்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு இந்த உலகத்துல வாய்ப்பு வழங்குறாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா வளர்வதும் கொடுத்து எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஏழை சஹாபி அவர் என்ன செய்யறாரு, மதீனாவில் பெருமானாருடைய மஸ்ஜித்ல எப்பவுமே கூடவே இருக்கிறார். வாழ்ற வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, இவர் ஃபஜருக்கு வந்து தொழுதுருவார் ஜமாத்துல. ஜமாத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகமா போயிடுவார். என்னடான்னா பெருமானார் சார் விசாரிப்பாங்க, ஏன் அவர் போயிட்டாருன்னா அப்புறம் அவருடைய சூழ்நிலை சொல்லுவாங்க. இவர் போய் இவர் ஆடையை மாத்தி கொடுத்தாலும் வீட்டுல அவங்க மனைவி தொழுவாங்க. அப்ப இது மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு மாமனிதர். அப்ப மாமனிதரா அல்லாஹ் வச்சிருக்கிறான். கொஞ்ச நாள் ஆச்சு, ரசூலுடைய தர்பார்ல இவங்களும் பொறுத்து பார்த்தாங்க. ரசூலா நமக்கு ஏதாவது செய்வாங்க வைப்பாங்க. வரும்போதெல்லாம் யார் ரசூலா எனக்கு ஒரு ஆடு கொடுங்களேன், துவா செய்யுங்களேன், இப்படியே கேட்க கேட்க ரசூலா 1 தடவை மறுத்தாங்க, 2 தடவை மறுத்தாங்க, 3 தடவை மறுத்தாங்க. 4வது தடவை கேட்டோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜகாத்துடைய பொருள் என்ன செஞ்சாங்க, சதக்காவுடைய பொருள் ஒரு ஆட்டு எடுத்து கையில கொடுத்து அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான்னு துவா செஞ்சு அனுப்பிச்சாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா எப்படி மாறும்? அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆடு 2 ஆடு ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இவர் ஃபஜருக்குலாம் மொத்த ஒத்துல இருந்தவர் இப்ப என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மஸ்ஜிதை விட்டு தூரம் ஆகிறார். ஒரு நாள் ஆச்சு, பள்ளிவாசல் பக்கம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஆச்சு? இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஆட்டு மந்தை வந்து அது மாட்டு மந்தையா மாறி இப்போ மதீனாவுடைய வெளியில ஒரு பெரிய இடத்தை பிடிச்சி அவர் இப்போ அதெல்லாம் அங்கே வளர்த்துட்டு இருக்கிறாரு. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஜகாத்தை வசூலிப்பதற்காண்டி போறாங்க சஹாபாக்கள் சில பேர். நான் அல்லாஹ்வுடைய ரசூல் கிட்ட வந்தேன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவங்க ஜகாத் தரேன்னு சொல்லி உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா அவங்க கேட்டாங்க, அவர் தரல. அல்லாஹ்வுடைய ரசூல் கிட்ட தரேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. உடனே இந்த செய்தி பெருமானாருடைய தர்பாருக்கு வருது. வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன ஆச்சு, அந்த மனுஷன் போனீங்களா வாங்கினீங்களான்னு கேட்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தர்பார்ல கேட்டோடனே அவங்க இந்த மாதிரி வந்து தரேன்னு சொல்றாரு. 1 ஆச்சு 2 ஆச்சு, 1 வர மாதிரி தெரியல. இப்ப பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் அவனுக்கு நாசம் பண்ணாகட்டும், அப்படி என்ன செய்யட்டும், நாசமாக்கட்டும். பெருமானார் பத்துவா செஞ்சுட்டாங்க. அந்த சபையில இருந்த ஒரு மனிதர், அவருடைய மாமனார், எந்த மனிதர் வந்து தரலையோ அவருடைய மருமக பிள்ளையுடைய மருமகள், அதாவது அவருடைய மருமக பிள்ளை தரல. இப்ப அந்த சபையில இருந்து ரசூலுடைய சபையில் நம்ம மாமனார் இருக்கிறாரு,
அவர் வேகமா தலை தெறிக்க மருமாட்ட போய் இந்த மாதிரி நடந்த நிகழ்வு சொன்ன பொழுது உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் வந்து கெஞ்சுகிறார், கதறுகிறார். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள். ஜகாத் அந்த காலத்துல ஒட்டு வாங்கல, உமருடைய காலத்துல வரைக்கும் வாங்கல. சரி, அபூபக்கர் காலத்துல வாங்கல, உமருடைய காலத்துல வாங்கல. கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மனிதர் தஃபன் செய்யப்படுகிறார். பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை, பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அந்த மனித உடலை உலகில் இருக்கிற காகங்களும் கழுகுகளும் ஒன்று மென்று தின்ற வரலாறை சொல்லுகிறது. ஜகாத்தை மறுத்தது மட்டுமல்ல, கொடுப்பதில் தாமதம் கூட செய்யக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நாம் இந்த வரலாறை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரும் அல்ல, சஅலபா என்று சொல்லுகிற அந்த மனிதர் தான். அவர்தான் இப்பேற்பட்ட துர்பாக்கிய நிலைக்கு ஆளாய் போனார்கள். காரணம், தன்னுடைய ஜகாத்தை சரியாக கொடுக்கவில்லை மட்டுமல்ல, தாமதப்படுத்தியதன் விளைவே இப்படி ஆகி போனது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொருளாதாரங்களை கொண்டு அழிஞ்ச வரலாறு நிறைய உண்டு, யார் ஜெயிச்ச வரலாறு ரொம்ப கம்மி. ஆனா அதை சரியாக கையாண்ட மக்கள் இந்த உலகத்திலே ரொம்ப அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். ஒரு தடவை ஒரு பெரிய நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஃபலாயில், இவ்வளவு பெரிய சிறப்பு, இது எல்லாத்தையும் விட இந்த பொருளாதாரம் இருக்குல்ல, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் அது இது கொடுத்திருக்கிறான். அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதை விட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒருத்தங்க ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுதான் சிறந்தது சொன்னாங்க. ரசூலின் உம்மத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒரே ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ் சொல்றது இதையெல்லாம் காட்டிலும் சிறந்தது என்பதாக அந்த மனிதர் இடத்திலே சொன்ன பொழுது அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே சொன்னார்கள், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இதெல்லாம் அழிஞ்சிரும், ஆட்சி அழிஞ்சிரும், பொருள் அழிஞ்சிரும், எனக்கு கொடுக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் அவர் சொன்ன சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்தில் நாளை மறுமையில் நின்று பேசும் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் என்பதை சொன்னார்கள். காரணம், சொன்னவர்கள் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் பொருளாதாரங்களை கொடுப்பது அதை அழித்து அவனை நினைவுபடுத்துவதற்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பொருளாதாரங்களாக நம்முடைய பொருளாதாரங்களை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.